இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எபிசோட் வந்துட்டு நல்லாவே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்லேயே நம்ம தீபாவோட தம்பி இனியனை தான் காமிச்சிட்ருக்காங்க. சாமி முன்னாடி நின்று வேண்டிகிட்டு இருக்காங்க. நான் சொன்ன பரிகாரத்தை உனக்காக நான் நிறைவேற்ற போகிறேன். நான் நினச்சதெல்லாம் நீ வந்துட்டு நடத்தி கொடுத்துட்ட. அது மாதிரியே அக்கா வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல இடத்துல பாட போகிறா. இன்றைக்கி தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இத்தனை நாள் எனக்காண்டியே என் அக்கா வந்துட்டு வாழ்க்கையவே பறி கொடுத்துட்டா. ஆனால் நல்லபடியாக அவள் பாடி முடிக்கணும். அதுக்காக நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி எல்லாம் வர்றாங்க. வந்ததுமே திருநீரெல்லாம் தொட்டுட்டு நீ போய் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இனியே என்ன பரிகாரம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது கோயிலை சுற்றி உப்பு கொட்டியிருக்கு. அதில் வந்துட்டு முட்டிங்கால் போட்டு நடந்து போகிற பரிகாரம் தான். அவன் வந்துட்டு அப்படியே வழியில் நடந்து போய்கிட்டே கஷ்டப்பட்டுட்டு முட்டி போட்டுக்கிட்டு இருக்க வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடையில கீழெல்லாம் விழுகிறாங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் பாவம் இந்த தம்பி எவ்வளோ கடுமையான வேண்டுதல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்லாம் பண்ணி தூக்கி விட்டு நடக்கலாம் வைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் இனியனுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துடுது. கீழே விழுக போகிற சமயத்தில் இனியனோட அம்மாவும் அண்ணியும் அங்கே வந்துடுறாங்க. டே இனியா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இனியன் பண்ணுற பரிகாரத்தை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. உனக்கே உடம்பு முடியல, நீ ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. பின்னாடியே அவங்க அப்பா வந்துடுறாங்க. என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க இது அக்காக்காக நான் பண்ணணும்னு நினச்ச வேண்டுதல் அப்படின்றாங்க. அதுக்காண்டி ஏன்டா இப்படி பண்ணுற? ஆமாம் எதுக்காண்டி அப்படின்னு கேட்க இல்லை அக்கா இவ்வளோ நாள் எனக்காக கஷ்டப்பட்டுட்டால, இனிமேல் வந்துட்டு அவள் நல்லபடியாக ஒரு பாட்டு வந்துட்டு பாட போகிறா. அது எல்லாரும் முன்னாடியும் அது நல்லபடியாக நடக்கணும் தான் அப்படின்னு சொல்ல எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் பண்ண விட மாட்டீங்களா, அதனால தான் நானே வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன இனியா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு தீபாவோட அப்பா சொல்கிறாங்க உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்க தீபா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல சரி எல்லாரும் சாமி கிட்ட வேண்டிக்கோங்க தீபா நல்லபடியாக பாடணும் அப்படின்னு சொல்ல இனியன் வந்துட்டு என் அக்கா வந்துட்டு இன்னைக்கு பாட்டு நல்லபடியாக பாட போகிறாங்க, கண்டிப்பாக பாடி முடிக்கணும். நான் அதுக்கு முன்னாடியே ஏன் இந்த பரிகாரத்தை பண்ணேன் அப்படின்னா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக என் அக்கா பாடி முடிச்சிருவாங்க, அதுக்கு நீ தான் துணை இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனியன் வேண்டுறாங்க. அடுத்து அந்த சைடு கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. காரில் வரும்போது ஃபுல்லாக அந்த ஆன்ட்டி கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதில் வெள்ளை புடவை இருந்துச்சுப்பா, ஆனால் உன் பொண்டாட்டி அப்படி செஞ்சிருக்க மாட்டாப்பா, யாரோ வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதே யோசித்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு நம்ம இளம் ஜோடி புறாக்கள் ஆனந்தையும் அவரோட எக்ஸ் காதலியையும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனந்த் கேட்குறாரு இன்றைக்கே உனக்கு ஜவுளி கடைக்கு போகணுமா அப்படின்னு சொல்ல ஆமாம் கண்டிப்பாக நான் ஷாப்பிங் போய் தான் ஆகணும் அப்படின்றாங்க. இல்லை என்னை இந்த ஊரில் வேறு யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, பார்த்தா சமாளிச்சுக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. டேனிங்கில் வளையும் போது கார்த்தி வந்துட்டு முன்னாடி போகிற ஆனந்தோட காரை பார்த்துறாங்க. இது அன்னைக்கு அண்ணன் வந்துட்டு அந்த பொண்ணோட போனப்போ யூஸ் பண்ண காரு தானே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த காரை வந்துட்டு பயங்கரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்ட மீனாட்சியை காமிக்கிறாங்க. ஆட்டோலேருந்து இறங்கி ஜவுளி கடைக்குள்ளே போகிறாங்க. போனதுமே சாரீ செக்ஷன் இது அப்படின்னு கேட்க தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்ல ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அங்கே போயிடுறாங்க. போயிட்டு சாரீ எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வெட்டிங் டே, அதுக்கு சாரீ பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கா ஹஸ்பண்டுக்கான்னு கேட்க எனக்கு சாரீ எடுத்துகிட்டு அவங்களுக்கு மேட்ச் அப்புறமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே ஜவுளி கடைக்கு ஆனந்தும் அவங்க எக்ஸ் லவரும் வர்றாங்க. நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட எதுக்கு, நான் தான் சொன்னல என்னை யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறேன், 2 பேரும் சேர்ந்து வரதுக்கு பேர் தானே ஷாப்பிங்கு, ஏன் இப்படி பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தையும் கம்பல் பண்ணி உள்ளே கூட்டு வந்துடுறாங்க. அதே சாரீ செக்ஷனுக்கு தான் இவங்களும் வந்துட்டு போய் செலக்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. சரி நீ போய் செலக்ட் பண்ணு, எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் அப்படின்னு சொல்ல ஆமாம் எதனாலும் ஒன்றுனா ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நின்றுன்னேன், சரி நான் போய் செலக்ட் பண்ணிவிட்டு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா மட்டும் உள்ளே போயிடுறாங்க. இங்கே வந்துட்டு ஆனந்த் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அங்கிட்டு வந்துட்டு மீனாட்சி சாரீ எடுத்து வச்சுட்டு மேட்சிங்காக ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனந்துக்கு தனியாக போய் நின்றுட்டு அப்போ ஒரு நல்ல வந்துட்டு ரெட் கலர் சாரீக்கு மேட்சாக ரெட் கலர் ஷர்ட் கிடச்சிருது. விறுவிறுன்னு அதை எடுத்து வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆனந்து காமிச்சிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல ஆமாம் நீங்கள் என்ன பேசவே விடாதீங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஷர்ட் அமுச்சு விட்ருக்கேன், அது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், நமக்கு வெட்டிங் டேல அப்படின்னு சொல்ல சரி இரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அதே எடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போதைக்கு என்னால் பேச முடியாது, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே ஆமாம் கெட்டின பொண்டாட்டிகிட்ட பேசுகிறத விட என்ன பிஸினே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அந்த ஷர்ட்டை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கிட்டு வந்துட்டு இதே மாதிரி தான் பேண்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரியா போய் அந்த ஷர்ட் எடுத்து பார்த்துடுறாங்க. இது ஆனந்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி எடுத்து வச்சதையே பார்த்துக்கிட்டு இருக்க இங்கிட்டு கீழே கார்த்தியை காமிக்கிறாங்க. விறுவிறுன்னு வந்தவர் அந்த ஜவுளி கடைக்கு முன்னாடி நின்று ஆனந்தோட காரை பார்த்துடுறாங்க. அப்போ அண்ணன் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காரை நிப்பாட்டிட்டு உள்ளே தான் வந்துட்டு இருக்காரு. இங்கிட்டு நம்ம மீனாட்சியும் ரியாவுக்கும் வந்துட்டு சண்டை வந்துடுது. இந்த ஷர்ட்டை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல இல்லை இதை நான் தான் வந்து பார்த்தேன், நீங்கள் எதுக்கு கீழே வச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறாங்க. இது என்னோட ஹஸ்பண்ட்
ஹஸ்பண்டுக்கு வெட்டிங் டேக்காக நான் வந்துட்டு கிஃப்ட் பண்ணுறது, ப்ளீஸ் கொடுத்துருங்க, இங்கே பாருங்கள், நான் கூட ஃபோட்டோ அவருக்கு அமுச்சு விட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்கத்தான் போனேன், நாங்கள் 2 பேரும் ஜோடியாக போடணுன்னு நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, இது என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் சரியாக இருக்கும், நாங்களும் வெட்டிங் டேக் தான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல பயங்கரமான ஷாக்கு. என்னடா அதுங்களையுமா கல்யாணம், ஐயோ ஆனந்து எப்பப்போ நீ பெரிய ஆளு போல அப்படின்னு இருக்கு. அடுத்து வந்துட்டு இந்த சைடு மீனாட்சி சொல்கிறாங்க இல்லை இது என்னோடது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த சைடு ஆனந்து என்ன இது போனவளை என்ன ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா 2 பேரும் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆத்தாடி மீனாட்சி இங்கே தான் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் இங்கே நின்னா சரிப்பட்டு வராது, பேசாமல் இறங்கி ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி மாடிப்படி வழியாக வந்துட்டு இருக்காங்க. கார்த்தியை லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணி பார்த்தவர் லிஃப்ட் ஓப்பன் ஆகுற மாதிரி தெரியல, அவர் ஸ்டெப்ஸில் ஏறி வந்துக்கிட்டு இருக்க. நம்ம கார்த்தி தான் எப்போவுமே முன்னாடி பார்த்து நடக்க மாட்டார்ல, கீழேயே பார்த்து நடப்பார். ஆப்போசிட்டில் வந்த ஆனந்தை பார்க்கல. பட் மேலேருந்து வந்து ஆனந்து கார்த்தியை பார்த்துட்றாங்க. ஆத்தாடி இவனு இங்கே தான் வர்றானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்க. மேலே வந்துட்டு மீனாட்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சது. இதில் ஹைலைட்டு என்னென்னா, எந்த இடத்தையுமே காமிக்காமல் ஒரு ஜவுளி கடையை வச்சே ஒரு ஃபுல் எபிசோடே வந்துட்டு எடுத்து முடிச்சிட்டாருன்னா, எப்பா டேரக்டர் நீ எங்கேயோ இருக்க. இந்த எபிசோடு பார்த்தப்போ எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. நான் கூட இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சேன். பஸ் ரொம்ப டம்மி தான். நீங்கள் இந்த எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.